Looking to level up your skills? You are in the right place. Welcome to Golden Academy, a government-authorized and ISO-certified institute. The best in skill development for beginners, professionals, and job seekers. Let's dive into today's expert trainer session. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஃபோட்டோஷாப் கிளாஸில் நம்ம ரொம்ப முக்கியமான டூல்ஸ் பற்றி பேச போகிறோம். இந்த டூல்ஸை பற்றின பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களோட டிசைன் ஸ்கில் ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் ஆகிடும். We are going to learn how to select, move and save like a pro. நம்ம கிளாஸ் 3 போகிறதுக்கு முன்னாடி கிளாஸ் 2ல் நம்ம எப்படி ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணலான்னு பார்த்துருக்கோம். ஒரு இமேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் நீட் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். ரெசல்யூஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போ கிளாஸ் 3க்குள்ளே போகலாமா? ஸோ கிளாஸ் 3ல் நம்ம இன்றைக்கி செலெக்ஷன் அண்ட் நேவிகேஷன் டூல்ஸ் அப்படின்னு சொல்கிற மூவ் டூல், மார்க்கி டூல், அண்டு, சேவ், அப்புறம் டீசெலக்ட் இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபோட்டோஷாப்லேயே ஒரு இம்பார்ட்டன்ட் டூல் அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? அதுதான் மூவ் டூல் அப்படின்னு சொல்லுவோம். டூல் பாக்ஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு டூல். ஓகேவா? இதை இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி மூவ் டூலில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டூல் பாக்ஸில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக தெரிகிறது இல்லையா, அதை தான் வந்து மூவ் அப்படின்னு சொல்லுவோம். மவுஸை யூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் ஷார்ட் கீ வி அப்படின்னு நம்ம கீபோர்டை யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணும்போது ஒன் டைம் அப்போது நமக்கு மூவ் டூல் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ மூவ் டூல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு லேயரில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஆப்ஜெக்டை ஒரு பிளேஸ் டு இன்னொரு பிளேஸ்க்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணுறது தான் நம்ம வந்து மூவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எனக்கு இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டை எனக்கு இன்னொரு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணணும், இல்லைனா வந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம மூவ் டூல் யூஸ் பண்ணுவோம். அதோட ஷார்ட் கீ வி. ஓகேவா? ஸோ இப்போது டூல்னால் என்னென்னு பார்த்துட்டோம். கண்ட்ரோல் பார் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, கண்ட்ரோல் பார் பார்க்க போகிறோம். ஸோ கண்ட்ரோல் பாரில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் மேலே பாருங்கள், அதில் ஆப்ஷன் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோ செலக்ட் அப்படின்றது இருக்கும். அதை எப்போதுமே அந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த ஆட்டோ செலக்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம டேரெக்டாக அந்த ஆப்ஜெக்டை பிக் பண்ணும்போதே அது குரூப்பாகவோ இல்லை லேயராகவோ இருந்தது ஆட்டோமேட்டிக்காகவே அதை வந்து செலக்ட் பண்ணிக்கும். நம்ம அந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்க்ரீனில் அந்த ஆப்ஜெக்டை பிக் பண்ணால் செலக்ட் ஆகாது. நீங்கள் போய் லேயரில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற லேயர் பாக்ஸில் போய் கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இங்கே ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் ஆகும். பட் அதே நேரத்தில் நீங்கள் ஆட்டோ செலக்டை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற எந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிடும். ஓகேவா? அது அடுத்த ஆப்ஷன் என்னென்னா ஷோ ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படின்னு இருக்கும். அதையும் நம்ம வந்து டிக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது என்னென்னா அங்கே டேரெக்டாக நம்ம கண்ட்ரோல் டீப் அதை பற்றி பேசுவோம். ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். அப்போ அதோட ஒரு ஈஸி ஃபார்மட் தான். கிளிக் பண்ணதுமே நமக்கு அந்த ஆப்ஷன் வந்துடும். எல்லா சைட்லேயும் வந்து அந்த grip அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு லைனுக்கு 3 grip அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு டேரெக்டாகவே கிடைக்கும். இப்போது ஷோ ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷனையும் நம்ம வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? இது எல்லாமே பண்ணிட்டோம். ஒரு சில பேருக்கு வந்து பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் பண்ண முடியாது. ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, டவுட் என்கிட்ட கேட்பாங்க அப்படின்னா, சார் நான் வந்து எல்லாமே நீங்கள் சொன்ன செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணுறேன், பட் என்னால் ஆப்ஜெக்டை மூவ் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ரைட் ஹேண்ட் சைடில் லேயர் வந்து லாக் பொசிஷனில் இருக்கும். ஓகேவா? அது நீங்கள் அதை வாட்ச் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு லாக் போட்ட மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த லாக் கிட்ட போய் டபுள் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அது அன்லாக் ஆகிக்கும். இப்போ உங்களால் ஈஸியாக மூவ் பண்ண முடியும். ஸோ பிகினர்ஸ் பண்ணுற இது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான். அதை நீங்களும் அதை தெரிஞ்சு வச்சுக்கும் போது மூவ் டூலை எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டூல் பார்க்கலாம். மார்க்கி டூல். செகண்டாக இருக்கிற டூல் பேர் வந்து மார்க்கி டூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மார்க்கி டூல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு அட்வான்ஸ் மூவ் டூல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? எப்படி அட்வான்ஸ் மூவ் டூல் அப்படிங்கும்போது ஒரு இமேஜை நான் கிளிக் பண்ணுறேன் லேயர்லேருந்து, நான் அதை வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போது டோட்டலாகவே அந்த இமேஜ் வந்து மூவ் ஆகுது. ஆனால் மார்க்கி டூல் அப்படின்றது என்னென்னா, என்கிட்ட ஒரு இமேஜ் இருக்குது, அதில் எனக்கு பர்டிகுலராக ஒரு போர்ஷனை மட்டும் எனக்கு வந்து மூவ் பண்ணணும், இல்லை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மூவ் டூலால் அதை பண்ண முடியாது. மொத்தமாகவே தான் அந்த இமேஜ் செலக்ட் ஆகும். பட் எனக்கு பர்டிகுலராக அந்த இமேஜ்லேருந்து ஒரு போர்ஷன் மட்டும் எனக்கு செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மார்க்கி டூலை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது மார்க்கி டூல் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, இந்த செகண்ட் ஆப்ஷன் மூவுக்கு கீழே இருக்கிற இந்த டூல் பேர் தான் மார்க்கி டூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மார்க்கிலே வந்து 2 டூல் இருக்குது. நம்ம அதை லாங் ப்ரெஸ் பண்ணாலே என்ன ஆகும், 2 ஆப்ஷன் நமக்கு காட்டும். ஒன்று வந்து ரெக்டாங்கிள் மார்க்கி, இன்னொன்று வந்து எலிப்டிக்கல் மார்க்கி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெக்டாங்கிள் மார்க்கி அப்படின்றது என்னென்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஸ்கொயராகவோ இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஏதாவது ஒரு இமேஜை நீங்கள் வந்து கிராப் பண்ணி எடுத்துகிற மாதிரி செலக்ட் பண்ணணும்னா ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். எலிப்டிக்கல் அப்படின்றது வந்து
ஓவல் ஷேப்பில் இல்லைனா சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக அந்த ஷேப்புக்கு கொண்டு போய் நம்மளால் அந்த பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணுறதுக்கான 2 டூல்ஸ் இருக்குது. நம்ம அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் மார்க்கி டூலோட ஷார்ட் கீ நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ மார்க்கி டூலோட ஷார்ட் கீ வந்து எம். எலிப்டிக்கலுக்கும் எம் தான் அண்ட் ரெக்டாங்கிளுக்கும் எம் தான். அப்போ எப்படி சார் நான் வந்து ரெண்டையுமே ஒரே டூலில் யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ வந்து லாஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒரு தடவை எம் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக எந்த மார்க் யூஸ் பண்ணிங்களோ அது ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகும். ஓகேவா? அப்போது எனக்கு வந்து அடுத்தது வேணும் அப்படின்னா Shift+M நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ரெண்டாவதாக இருக்கிற டூல் வந்து செலக்ட் ஆகிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ணது ரெக்டாங்கிள். அப்போ நான் வந்து ஒரு 2-3 கமாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு எம் ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ எது ஆக்டிவேட் ஆகும்? ரெக்டாங்கிள் மார்க்கி ஆக்டிவேட் ஆகும். ஆனால் எனக்கு இப்போது மவுஸ் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம், நான் கீபோர்ட்லேயே வந்து எலிப்டிக்கல் மார்க்கி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம், Shift+M ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இப்போது எலிப்டிக்கல் ஆக்டிவேட் ஆகிடும். ரைட்டா? இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து எலிப்டிக்கல்னால் என்ன அண்ட் ரெக்டாங்கிள் மார்க்கினா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, இதோட மெத்தட்ஸ் எல்லாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா நம்ம அடுத்தது கண்ட்ரோல் பாருக்கு தான் போகிறோம். இப்போ டூல் பார் பார்த்துட்டோம், அடுத்தது கண்ட்ரோல் பார் அங்கே ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா? அங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இருக்கிற கண்ட்ரோல் பாரில் இருக்கிற ஆப்ஷன்ஸை நம்ம இப்போ வந்து கொண்டோன்னா நம்ம படிக்கலாம் அது எப்படின்றத. இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிறது இல்லையா? அப்போது அங்கே தெரிகிறது முதல்ல நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் லைக் சின்ன சின்ன பாக்ஸஸ் மாதிரி 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொன்னோன்னா நியூ செலெக்ஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். ஓகே. ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னா ஆட், மூணாவது வந்து சப்ராக்ட், நாலாவது வந்து இன்டர்செக்ட். ஸோ இது வந்து நம்ம ஒரு மேத்ஸில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆட், சப்ராக்ட், இன்டர்செக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதே வந்து நம்ம எங்கே சொல்லுவோம் அப்படின்னா நம்ம அந்த யூனியன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம மேத்ஸில் படிப்போம். அதே கான்செப்ட் தான் இது. இப்போது ஃபஸ்ட்டு நியூ செலெக்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தடவை மட்டும்தான் அந்த இமேஜில் என்னால் வந்து அதை செலக்ட் பண்ண முடியும். அந்த நீங்கள் மவுஸை வந்து அதில் கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணியிருந்தீங்கன்னா என்னால் ஒரு டைமில் ஒரு பாக்ஸ் மட்டும்தான் அதில் வந்து என்னால் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா? மல்டிபிள் டைம்ஸ் வந்து என்னால் செலக்ட் பண்ண முடியாது அந்த மார்க்கியை. அப்போது ஒரே ஒரு டைம் தான் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அந்த கண்ட்ரோல் பாரில் போய் ஃபஸ்ட்டு பாக்ஸை நியூ செலெக்ஷனாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை சார் எனக்கு வந்து ஒரு இமேஜை வந்து ஒரு 2-3 தடவை வந்து அப்படியே செலக்ட் பண்ணி அந்த ஷேப்பை கொண்டு வரணும், ஏன்னா அது ரெகுலர் ஷேப்பில் இல்லை, கொஞ்சம் அன்னிவனாக இருக்குது, ஆனால் ஒரு ரெக்டாங்கிளாக போட்டு அப்படியே நான் கொண்டு வந்து அதை ஒரு ஏரியாக்குள்ளே கவர் பண்ணி கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஆட் செலெக்ஷன் வந்து போய்க்கலாம். அப்போது மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஒரே ஸ்க்ரீனில் நம்மளால் பண்ண முடியும். அப்போது நம்ம வந்து ஆட் போய்க்கலாம். அப்போ ஆட் போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கேன், அந்த ரெக்டாங்கிள் மேலேயே பக்கத்தில் இந்த ரெக்டாங்கிளை கிராஸ் பண்ண மாதிரி இன்னொரு ரெக்டாங்கிள் வரணும், தூரமாக போடக்கூடாது, அது மேலே கிராஸ் ஆனால் மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும். இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிளுக்கும் இன்னொரு ரெக்டாங்கிளுக்கும் இடையில கேப் வச்சேன்னா இது ஒர்க் ஆகாது. நான் என்ன பண்ணணும், அதை வந்து கிராஸ் பண்ணணும், டச் பண்ணால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ஆடு, செலெக்ஷன், இன்டர்செக்ட் இது எல்லாமே. இப்போது நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் வந்து ஹரிசாண்டலாக ஒன்று போடுறேன், அது மேலேயே கொஞ்சோண்டு பக்கத்தில் ஒட்டின மாதிரி அந்த லைனை ஒட்டின மாதிரியே இன்னொரு ரெக்டாங்கிள் போட்டோன்னா என்ன ஆகும் அப்படின்னா இது ரெண்டும் இப்போ ஆட் ஆகிக்கும், ஒரே ஷேப்பாக மாறிடும். இப்போது ஓகேவா? ஒரு T மாதிரியோ ஒரு L மாதிரியோ இப்போது அது வந்து மாறிக்கும். இது வந்து ஆட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சப்ராக்ட். இப்போ சப்ராக்டில் என்ன பண்ணோம், இப்போ ஆட் வந்து மொத்தமாக ஒரு இமேஜாக மாற்றிக்கிடுச்சு இல்லை, மீன்ஸ் ஒரு ஷேப் மாற்றிட்டு. பட் சப்ராக்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கோம், ரெக்டாங்கிள் மேலே இன்னொரு ரெக்டாங்கிள் வரையும் போது எந்த ஏரியா வந்து கவர் ஆணிச்சோ அதை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வரைஞ்ச ரெக்டாங்கிள் அது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும், அது வந்து ஒரு கட் பண்ணுற மாதிரி. ஓகேவா? இது வந்து சப்ராக்ட். அடுத்தது இன்டர்செக்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டு அது மேலேயே ஒரு பாதி போர்ஷனுக்கு வந்து நம்ம இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி இன்னொரு ரெக்டாங்கிளை ஒரு போர்ஷனாக நம்ம ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த போர்ஷன் இன்டர்செக்ட் ஆனிச்சோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு கவர் ஆகாத ஏரியாவை வந்து கட் பண்ணிவிடும். ஓகேவா? சப்ராக்ட் அப்படிங்கிறது எந்த ரெக்டாங்கிள் வந்து நம்ம வரைஞ்சதில் அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ்க்குள்ளே இருந்துச்சோ அதை வந்து டெலீட் பண்ணிவிடும், வெளியில் ரெக்டாங்கிளுக்கு வெளியில் இருந்ததை வச்சுக்கும், அது சப்ராக்ட். இன்டர்செக்ட் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, அது மேலே ஒரு சைடில் நான் ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன்னா இந்த ரெக்டாங்கிள் ரெண்டாவதாக வரைஞ்ச ரெக்டாங்கிளுக்கு இல்லை கவர் ஆகாத ரெக்டாங்கிள் வந்து டெலீட் ஆகிடும், நம்ம ரெண்டாவதாக வரைஞ்ச ரெக்டாங்கிளுக்குள்ளே கவர் ஆன போர்ஷன் மட்டும் இப்போ என்ன இருக்கும், பேலன்ஸில் இருக்கும். இது வந்து இன்டர்செக்ட். ஏன் இதை நான் டிஸ்பிளேயில் காட்டாமல் வச்சுருக்கேன் அப்படின்னா இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது, எப்படி எந்த அளவுக்கு புரியுது அப்படின்றத பாருங்கள். இதை வந்து நம்ம மார்க்கி டூல் யூஸ் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணோன்னே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நார்மலாக ஒரு லைன் மாதிரி இல்லாமல் ஒரு அனிமேஷன் மாதிரி அந்த டாட் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும்.
அதை பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரன்னிங் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லைன் ஓடிக்கிட்டே இருக்கும், அதுக்கு பேர் வந்து ரன்னிங் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், நியூ செலெக்ஷன், ஆடு, சப்ராக்ட், இன்டர்செக்ட் பார்த்துருக்கோம். இப்போ இதோட ஷார்ட் கீ பார்க்கலாம். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டூல், இல்லைனா ஒரு ஷார்ட் கீ அப்படின்னு சொல்லலாம். நம்ம எப்படி அந்த கீப்பை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது. இது வந்து மார்க்கிக்கு மட்டும் இல்லை, இனிமேல் நீங்கள் வரப்போகிற செலெக்ஷன் எல்லாத்துக்குமே இந்த இதை வந்து நீங்கள் கீயை வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போது ஆடுக்கு வந்து நம்ம மேலே போய் கண்ட்ரோல் பாரை செலக்ட் பண்ணணும், சப்ராக்ட்டுக்கு மேலே போய் செலக்ட் பண்ணணும், இன்டர்செக்ட்டுக்கு கண்ட்ரோல் பாரில் போய் மேலே செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மவுஸை யூஸ் பண்ணாமல் கீபோர்டையுமே யூஸ் பண்ணி நம்மளால் இதை பண்ண முடியும். எப்படின்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டோம், இப்போ பக்கத்தில் இன்னொரு ரெக்டாங்கிள் வரையணும் அப்படின்னா நியூ செலெக்ஷனில் இருந்துச்சுன்னா ரெண்டாவது ரெக்டாங்கிள் வரைய முடியாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இன்னொரு ரெக்டாங்கிள் வரைஞ்சேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், ஆட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அதாவது ஷிஃப்ட்டுன்றது ஆட். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து சப்ராக்ட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஆல்ட் கீபோர்டில் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நான் ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன், இல்லை எனி ஷேப், சர்க்கிள் வரைகிறேன், இல்லை எலிப்டிக்கல், என்ன ஷேப் வரைஞ்சாலும் இப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக அது ஆட் ஆகிக்கும். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணான்னு என்ன ஆகிடுது, சப்ராக்ட் ஆகிடும். இப்போது ஷிஃப்ட்டையும் ஆல்ட்டையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஷேப் நான் வரைஞ்சேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகிடும், இன்டர்செக்ட் ஆக்டிவேட் ஆகிடும். அப்போ திரும்பவும் சொல்கிறேன், ஃபஸ்ட் ரெக்டாங்கிள் வரைகிறதுக்கு நம்ம ஷிஃப்ட்டு பிடிக்க வேண்டாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் நார்மலாகவே ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிடுறேன், ரெண்டாவதாக வரைய போகிற எனி ஷேப்பை நான் ஷிஃப்ட்டு பிடிச்சி ட்ரா பண்ணால் என்னாகும், அது மேலேயே கொஞ்சம் பக்கத்தில் ஒட்டின மாதிரி லைன் வந்து அது மேலே டச் ஆகணும். ஆயிடுச்சுன்னா என்னாகும், ஆட் ஆகிடும். நான் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி திரும்ப அதே மாதிரி ஒரு ஷேப்பை ரெக்டாங்கிள் மேலே வந்து லைட்டாக டச் பண்ணுற மாதிரி ஒன்று வரைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து இப்போது டச் ஆன போர்ஷன் மட்டும் கட் ஆகிடும். இது சப்ராக்ட். இப்போ திரும்ப ஷிஃப்ட்டையும் ஆல்ட்டையும் ப்ரெஸ் பண்ணி அதே ரெக்டாங்கிள் மேலே இன்னொரு ரெக்டாங்கிளோ எலிப்டிக்கலோ ஏதோ ஒன்று ட்ரா பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எந்த போர்ஷன் நம்ம வரைஞ்ச ரெக்டாங்கிள் மேலே வந்து கவர் ஆகிருக்கோ அது மட்டும்தான் எனக்கு ரீட்டைன் ஆகும், அதர் போர்ஷன் டெலீட் ஆகிடும். இப்போ உங்களோட டிசைனுக்கு என்ன ஷேப் வேணுமோ, எந்த ஆப்ஷன் வேணுமோ, ஷிஃப்ட்டா, ஆல்ட்டா, இல்லை ஷிஃப்ட் ப்ளஸ் ஆல்ட்டா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ கண்ட்ரோல் பாரை அங்கே போய் செலக்ட் பண்ணணும் அப்படின்ற தேவையில்லை, இதை கீபோர்ட்லேயுமே நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெக்டாங்கிள் மார்க்கியில் கண்ட்ரோல் பாரில் நமக்கு ஸ்டைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நார்மல், ஃபிக்ஸட் ரேஷியோ அண்ட் ஃபிக்ஸட் சைஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ நார்மல் அப்படிங்கும்போது நீங்கள் எனி ஷேப்பில் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஷேப்பை ட்ரா பண்ணலாம். ஆனால் ஃபிக்ஸட் சைஸு, ஃபிக்ஸட் ரேஷியோ வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அந்த வேல்யூ கொடுத்துட்டா அந்த வேல்யூக்கு மட்டுமே அந்த சைஸ் வந்து ஃபார்ம் ஆகிக்கும், அதுக்கப்புறம் மவுஸ் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நார்மல் வேணுமா, ஃபிக்ஸட் ரேஷியோ வேணுமா, இல்லை ஃபிக்ஸட் வேல்யூ மீன்ஸ் சைஸ் வேணுமா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது எலிப்டிக்கல் மார்க்கி போகலாம். எலிப்டிக்கல் மார்க்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டூல் பாரில் போயும் நீங்கள் எடுத்துக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணி ரெக்டாங்கிள்லேருந்து லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா கீழே எலிப்டிக்கல் மார்க்கி இருக்கும். நாங்கள் டூல் பாரை வந்து அங்கே போய் மவுஸ் யூஸ் பண்ணாமல் கீபோர்டை யூஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷிஃப்ட் ப்ளஸ் எம் பிடிச்சிட்டோம் அப்படின்னா ரெக்டாங்கிள்லேருந்து எலிப்டிக்கல் மார்க்கிக்கு வந்துடும். எலிப்டிக்கல் மார்க்கி எதுக்கு அப்படின்றத ஒரு குயிக்காக சொல்லிடலாம். நீங்கள் இமேஜ்லேருந்து செலக்ட் பண்ண போகிற ஷேப் வந்து ஒரு ஓவல் ஷேப்லேயோ இல்லை சர்க்கிள் ஷேப்லேயோ இருக்குது, அதை நான் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் எலிப்டிக்கல் மார்க்கியை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை எப்படி ரெக்டாங்கிளில் சொன்ன மாதிரி தான், ஆனால் இங்கே ஆடு, சப்ராக்ட், இன்டர்செக்ஷன் எல்லாமே அதே தான். ரெக்டாங்கிளில் என்ன பார்த்தோமோ அதே தான், அதனால் திரும்பவும் அதை இன்டெப்த்தாக பார்க்க வேண்டாம். இப்போது ரெக்டாங்கிளில் இல்லாத சம் ஆப்ஷன் இங்கே என்ன இருக்குன்னா, அங்கே டூல் பார்க்கு மேலே இருக்கிற ஆப்ஷன் பாரில் பாருங்கள், ஆன்டி ஆலியாஸ்ன்னு சொல்லி ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும். அதுக்கு டிக் பண்ணலாம், இல்லைன்னா அன்டிக் பண்ணலாம். அது எப்போதுமே டிக்கில் தான் இருக்கணும். ஸோ ஏன் அது அப்படின்னா, அன்டிக்கில் இருந்து நீங்கள் ஒரு எலிப்டிக்கலோ இல்லை சர்க்கிளோ வரைகிறீங்கன்னா அந்த எட்ஜஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்காது. ஓகே, லைட்டாக எட்ஜஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு அன்ஈவனாக இல்லைனா உடஞ்ச மாதிரி இருக்கும். பட் எனக்கு சர்க்கிள் வந்து ப்ராப்பர் ஷேப்பில் ஸ்மூத்தாக இருக்கணும் ஃபினிஷ் அப்படின்னு சொன்னால் ஆன்டி ஆலியாஸை வந்து டிக் பண்ணி வச்சுட்டு சர்க்கிள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு தடவை சர்க்கிள் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனா எலிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட ஃபினிஷ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதுதான் ஆன்டி ஆலியாஸோட இம்பார்ட்டன்ஸ். இது வந்து சர்க்கிளுக்கு மட்டும்தான், இது வந்து ரெக்டாங்கிளில் ஒர்க் ஆகாது. ஓகே, இப்போது எலிப்டிக்கல் வந்து ஓவல் ஷேப்பில் வரும் இல்லையா, ஆனால் எனக்கு சர்க்கிளாக தான் ட்ரா பண்ணணும், பர்ஃபெக்ட் சர்க்கிளாக வரையணும் அப்படின்னு சொன்னால் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு
ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் 1:1 ரேஷியோவில் எக்ஸாக்ட் சர்க்கிள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஹைட்டும் 1 அண்ட் விட்த்தும் 1 அப்படின்ற 1:1 ரேஷியோவில் சர்க்கிள் கிடைக்கும். எப்போது ஷிஃப்ட்டை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணணும் மவுஸை, அப்போது சர்க்கிள் பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் சர்க்கிள் வந்து என்லார்ஜ் ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு அவுட்ரு வேர்ட்ஸில் என்லார்ஜ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போது ஷிஃப்ட்டையும் ஆல்ட்டையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிங்கன்னா சென்டர்லேருந்தே அந்த சர்க்கிள் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இப்போது ரெக்டாங்கிள் மார்க்கி அண்ட் எலிப்டிக்கல் மார்க்கி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுலேயே வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆப்ஷனை இப்போ பார்க்கலாம். அடுத்தது நமக்கு இங்கே என்ன வருது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே நமக்கு என்ன இருக்குது, ஃபெதர் அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்கும். இது வந்து ரெக்டாங்கிளுக்கும் பொருந்தும், எலிப்டிக்கலுக்கு பொருந்தும். ஸோ ஃபெதர் அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து நீங்கள் கொடுக்கலாம், 0லேருந்து 20 வரைக்கும் கொடுக்கலாம். இதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 0 அப்படிங்கிறது எந்த ஆக்ஷனுமே இருக்காது. நீங்கள் கட் பண்ணையா இல்லைன்னா அந்த செலெக்ஷன் பண்ணிவிட்டு இல்லை கலர் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எட்ஜஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். பட் அந்த ஷார்ப்பை வந்து நான் பிளெண்ட் பண்ணணும், கொஞ்சம் ஒரு க்ளோயிங் எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் 1 2 3 4 5 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட் 20 வந்து வேல்யூ கொடுக்கும்போது நல்ல ஒரு ஃபினிஷ் அண்ட் அவுட்புட் ஒரு க்ளோயிங் எஃபெக்டோட அந்த எட்ஜை வந்து பிளெண்ட் பண்ணி அந்த கலரை வந்து மிக்ஸ்அப் பண்ணி ஒரு க்ளோயிங் எஃபெக்ட் காட்டும். இது எப்போ வேணுமோ எந்த வேல்யூ வேணும் அப்படின்றத நீங்கள் 0லேருந்து 20 வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஃபெதர். ஓகேவா? நம்ம இவ்வளோ ஒர்க் பண்ணிவிட்டு ஃபைலை வந்து சேவ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஹோல் ஒர்க் வந்து நமக்கு யூஸ் இல்லாமல் போயிடும். அப்போது எவ்ரி டிசைனர் அண்ட் பிகினர்ஸ் மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, எப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் இன்பிட்வீன் ஒரு 15 minutes ஆர் 10 minutes ஒன்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை வந்து நம்ம ஃபைல் போய் அங்கே அந்த மெனு பாரில் போய் ஃபைல் கிளிக் பண்ணோன்னா சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்கேயும் செலக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கீபோர்டு யூஸ் பண்ணி Ctrl+S அதை கொடுத்துட்டோம் அப்படின்னாலே டிஃபால்ட்டாக உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வேணுமோ நீங்கள் அங்கே சேவ் பண்ணிக்கலாம். ஃபைலோட ஃபார்மெட் வந்து PSD, அதான் வந்து ஃபோட்டோஷாப்போட ஃபைல் ஃபார்மெட். இதில் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஷார்ட் கீ வந்து Ctrl+S. பிகினர்ஸோட ஒரு இம்பார்ட்டண்ட் டவுட் இல்லைனா இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒர்க் பண்ணும்போது ஒரு தெரியாமல் ஒரு விஷயத்தை வந்து டெலீட் பண்ணிட்டாங்க, இல்லை தப்பாக ஒரு டூல்ஸை சூஸ் பண்ணிட்டாலும் பயப்பட வேண்டாம். அன்டூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்குது. ஓகேவா? Ctrl+Z கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் பேக்வேர்ட்ஸில் வரும். ஓகேவா? ஸோ Ctrl+Z கொடுத்தோன்னா ஒரு ஆப்ஷன் பேக்வேர்ட்ஸில் வரும். அப்போது நம்ம என்ன பண்ணலாம், ஏற்கனவே ஒரு ஆப்ஷன் நடந்துடுச்சு டெலீட் ஆகிடுச்சுன்னா திரும்ப நம்மளால் அதை எடுத்துக்க முடியும். அதாவது ப்ரீவியஸ் 1 ஸ்டெப் பேக்வேர்டில் நம்மளால் வர முடியும். ஸோ Shift+Ctrl+Z நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னொரு தடவை லைக் மல்டிபிள் டைம்ஸில் நம்மளால் பேக்வேர்ட்ஸில் போக முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம அன்டூ வந்து நம்ம யூஸ் பண்ணுற மெத்தடு. ஸோ ஷார்ட் கீயை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிளியரா? அண்ட் நம்மளோட லாஸ்ட் டாபிக் இன்றைக்கி என்னவாக இருக்கும் அப்படின்னா டீசெலக்ட். அதாவது டீசெலக்ட் என்ன அப்படின்னா மூவிங் ஹேண்ட்ஸ் இல்லைனா மார்ச்சிங் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? எப்படின்னா நம்ம மார்க்கி டூல் யூஸ் பண்ணால் ஒரு ரன்னிங் ஹேண்ட்ஸ் இல்லைனா ரன்னிங் ஹேண்ட்ஸ் இல்லைனா மார்ச்சிங் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ஒரு மூவிங்லேயே இருக்கும், அந்த லைன் வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி, அதாவது ரன்னிங்லேயே இருக்கிற மாதிரியே இருக்கும். அதை எப்படி வந்து ஒர்க் முடிஞ்சிடுச்சு, நான் இப்போ வந்து அந்த பாக்ஸை வந்து ஆஃப் பண்ணணும் இல்லை எலிப்டிக்கல் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா அதே மார்க்கி டூலில் ஆக்டிவேட்டில் இருக்கணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து மார்க்கி டூலில் தான் இருக்கும். நீங்கள் வேறு டூலில் வச்சுட்டு டீசெலக்ட் பண்ண முடியாது. அப்போது மார்க்கி டூலை ஆக்டிவேட்லேயே வச்சுக்கணும். அந்த மார்ச்சிங் ஹேண்ட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். ஜஸ்ட்டு மவுஸ் அந்த இடத்துட்ட வச்சு ரைட் கிளிக் பண்ணால் டீசெலக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அங்கே போய் டீசெலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ அதை வந்து ஆஃப் ஆகிடும். இல்லை நான் மவுஸே யூஸ் பண்ண வேண்டாம், கீபோர்டை யூஸ் பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம். Ctrl+D கொடுத்துட்டிங்கனாலே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆகிடும். எது? மார்ச்சிங் ஹேண்ட்ஸ். ஸோ இதுக்கு பேர் தான் டீசெலக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த நியூ டாபிக்ஸில் இம்ப்ரெசிவான டீட்டெயில்ஸோடு நம்ம மீட் பண்ணலாம்.